السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தை கூறி இன்றைய இந்த பதிவை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய இந்த பதிவினுடைய தலைப்பு சதகாவின் சிறப்புகளை பற்றியதாகும். அல்லாஹ்விடத்தில் நன்மையை அடைய பல வழிகள் இருக்கின்றன. அவற்றில் முக்கியமான ஒன்றுதான் சதகா என்று சொல்லப்படுகின்ற தான தர்மம் ஆகும். எனவே இந்த உலகத்திலே மனிதன் விரும்பக்கூடிய முக்கியமானவைகளில் முதலாவதாக செல்வம் இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே செல்வத்தை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யாதவரை நன்மையை அடைய முடியாது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அடிப்படையிலே பொருளாதாரம் என்பது அல்லாஹுவின் அருளாக இருக்கின்றன. அல் குர்ஆன் சொல்லுகிறது, அதுவே அல்லாஹுவின் அருளாகும், தான் விரும்பியவர்களுக்கு அதை அவன் அளிக்கின்றான் என்பதனை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். எனவே அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற இந்த பொருளாதாரத்திலிருந்து நாம் இறைவனுக்கு விருப்பமான வழியிலே செலவு செய்யக்கூடியவர்களாக, சதகா செய்யக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவர்களும் உருவாக வேண்டும். அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 3வது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸ்ஸலாத வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். பயபக்தி உடையவர்கள் அவர்கள் எவ்வாறானவர்கள் என்றால், மறைமுகமானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். இன்னும் தொழுகையையும் அவர்கள் நிலைநாட்டுவார்கள். இன்னும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்வழியிலே செலவும் செய்வார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எனவே நாம் எங்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை தருகின்ற போது நாம் அதனை சரியான முறையிலே அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடிய சமூகமாக நாம் ஒவ்வொருவர்களும் மாற வேண்டும். கண்ணியமானவர்களே, எனவே சதக்கா செய்வதன் மூலமாக அல்லாஹு தஆலா எங்களுடைய பொருளாதாரத்திலே அபிவிருத்தியை, பரக்கத்தை அல்லாஹ் உண்டு பண்ணுகிறார். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மா நகஸத் ஸதகத்தும் மின் மால், அதாவது தர்மம் செல்வத்தை குறைப்பதில்லை. தர்மம் செய்வதன் மூலமாக எங்களுடைய சொத்து குறைந்து செல்லாது, அது அதிகரித்து கொண்டே இருக்கும் என்பதனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பொருளாதாரம் என்பது அது அல்லாஹுக்குரியது. அதனை அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் தான தர்மம் செய்ய வேண்டும். அல் குர்ஆனிலே கூறுகின்ற போது, வஆதூஹும் மின் மாலில்லாஹி அல்லதி ஆதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கும் அந்த பொருளாதாரத்திலிருந்து அவர்களுக்கு கொடுப்பீர்களாக என்று சூரத்து நூர் 33வது வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பொருளாதாரத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருந்தால் அதனை நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கின்ற போது அல்லாஹ் அதனை விரும்புகிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஆல இம்ரான் 92வது வசனத்திலே குறிப்பிடுகின்ற போது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். நீங்கள் விரும்புகின்ற, நீங்கள் நேசிக்கின்ற அந்த பொருளாதாரத்திலிருந்து தானம் செய்யாதவரை நீங்கள் நன்மையை அடைய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். அதே போன்று வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம், எந்த பொருளை நீங்கள் செலவு செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதனை நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார்.
கண்ணியமான சகோதரர்களே, இந்த குர்ஆனுடைய வசனம் இறங்குகின்றது. எனவே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்தை அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். ஓடோடி வருகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. கண்ணியமான சகோதரர்களே, எவ்வளவு ஆர்வம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் நன்மையான விடயங்களை செய்வதிலே போட்டி போடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே இந்த குர்ஆனுடைய வசனம் இறங்குகின்ற போது நபியிடத்தில் வருகிறார்கள். வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, இவ்வாறு ஒரு வசனம் இறங்கியிருக்கிறது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்ற வசனம் இறங்கியிருக்கிறது யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஆம் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே சகோதரர்களே, அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு தோட்டம் இருந்தது. அதுதான் பைருஹா என்று சொல்லக்கூடிய தோட்டம். மஸ்ஜித் நபவிக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம். அவர்கள் அதனை மிகவும் விரும்பக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே அல் குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் நேசிக்கும் பொருள்களிலிருந்து தானம் செய்யாதவரை, அதாவது நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள். தஃப்சீருடைய ஆசிரியர்கள் அல் பிர் என்ற அந்த வார்த்தைக்கு சுவர்க்கம் என்று குறிப்பிடுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எனவே நீங்கள் நேசிக்கும் பொருள்கள் இருந்து தானம் செய்யாதவரை நீங்கள் சுவர்க்கத்தை அடைய மாட்டீர்கள் என்ற அந்த குர்ஆனுடைய வசனம் அவர்களுடைய காதுக்கு எட்டுகிறது. உடனே அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே செல்கிறார்கள். சென்று அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய அந்த பைருஹா என்று சொல்லக்கூடிய அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் தான தர்மம் செய்கிறேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் தான தர்மம் செய்கிறார்கள். சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் அந்த ஆசை சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, இன்னும் ஏராளமான வரலாறுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. தபூக்குடைய யுத்தம், தபூக் யுத்தம் ஹிஜ்ரி 9 நடைபெறுகிறது. எனவே தபூக்குடைய யுத்தத்திற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஒன்று சேர்த்து ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தபூக்குடைய யுத்தம் எவ்வாறு என்றால், பல காபிர்கள் ஒன்று சேர்ந்து மதீனாவை அழிக்க வருகின்றார்கள் என்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டுகிறது. அதாவது மக்கத்து குறைஷி காபிர்கள், அதே போன்று யூதர்கள், நசாராக்கள், இது போன்ற காபிர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மதீனாவை தாக்க வருகிறார்கள் என்ற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்படுகிறது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஒன்று திரட்டி ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஜஹஸ ஜைஷல் உஸ்ரத்தி ஃபலஹுல் ஜன்னah. யாரு இந்த கஷ்டமான இந்த சந்தர்ப்பத்தில் படையை தயார் செய்கிறாரோ அவருக்கு ஃபலஹுல் ஜன்னah, சுவர்க்கம் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் ஆசையோடு இருக்கக்கூடியவர்கள். சஹாபாக்களை பொறுத்தவரையிலே சுவர்க்கம் என்றால் அதற்கு அவர்கள் போட்டி போடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே சஹாபாக்கள் எல்லோரும் தங்களுடைய பெயர்களை எல்லாம் கொடுக்கிறார்கள். அங்கே பதிவு செய்யப்படுகிறது. சுமாராக 30,000 சஹாபாக்கள் அந்த யுத்தத்திலே கலந்து கொள்கிறார்கள். எனவே இந்த 30,000 சஹாபாக்களுக்கும் உணவு தேவை, குடிப்பதற்காக தண்ணீர் தேவைப்படுகிறது, அதே போன்று பயணம் செய்வதற்கு வாகனம் தேவைப்படுகிறது. இவ்வாறான இந்த சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? தங்களிடம் இருந்த பொருட்களை எல்லாம் சதக்கா செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த அடிப்படையிலே உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார்கள். அதே போன்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர். எனவே இந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி செல்கிறார்கள். தங்களுடைய வீட்டுக்குள்ளே சென்று ஒரு பொட்டலத்தை கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இது என்னுடைய சதகா. நபி அவர்கள் அந்த பொட்டலத்தை திறந்து பார்க்கிறார்கள். தங்க காசுகள் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிறார்கள். அவர்களுடைய காதிலே என்ன ஒலித்துக் கொண்டிருந்தது? மன் ஜஹஸ ஜைஷல் உஸ்ரத்தி ஃபலஹுல் ஜன்னah. யார் இந்த கஷ்டமான இந்த சந்தர்ப்பத்தில் படையை தயார் செய்கிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம், சுவர்க்கம், சுவர்க்கம் என்ற அந்த சத்தம் அவர்களுடைய காதிலே ஒலித்துக் கொண்டிருந்தது. அதனால் அவர்கள் எதையும் பொருட்படுத்தவில்லை. அதே போன்று எல்லா சஹாபாக்களும் தங்களுடைய பொருட்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கிறார்கள். அதே போன்று இறுதியாக ஒருவர் கொஞ்சம் ஈச்சம்பழங்களை கொண்டு வந்து கொடுக்கிறார். அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் இதை தான தர்மம் செய்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, எதனை இந்த சஹாபாக்கள் எதை ஆசை வைத்தார்கள்? சுவர்க்கத்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு அந்த
யுத்தத்திற்காக வேண்டி தயார் செய்யப்படுகிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 சஹாபாக்களும் நபியோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், உஸ்மானே, நீங்கள் இந்த யுத்தத்திற்காக வேண்டி என்ன செய்தீர்கள் என்று கேட்கின்ற போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தங்க காசுகளை அல்லாஹ்வுக்காக வேண்டி தான தர்மம் செய்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, ஷாமில் இருந்து வந்த அந்த பொருளாதாரம், அதே போன்று வாகனம் அனைத்தையும் அந்த யுத்தத்திற்காக வேண்டி நான் அதனை ஒதுக்கி விட்டேன். சுப்ஹானல்லாஹ். அது மாத்திரமல்ல, அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே கேட்கிறார்கள், உமரே, நீங்கள் என்ன செய்தீர்கள்? அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய பொருளின் அரைவாசியை அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் தான தர்மம் செய்து விட்டேன். அதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் என்ன செய்தீர்கள்? அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய வீட்டிலே அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் விட்டுவிட்டு அனைத்து பொருட்களையும் அல்லாஹுடைய பாதையிலே தான தர்மம் செய்து விட்டேன் என்று சொல்லுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். அழுதுவிட்டு சொன்னார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, உங்களோடு நன்மையான விடயங்களிலே போட்டி போட முடியாது என்றாலும் நினைத்தேன், இந்த சந்தர்ப்பத்திலாவது சரி உங்களை விட நன்மையில் நான் அதிகமாக இருக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் நன்மையான விடயத்தில் உங்களை விட யாரும் போட்டி போட முடியாது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த சஹாபாக்கள் எதனை ஈமான் கொண்டார்கள், எதனை அவர்கள் நம்பினார்கள்? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், மா இந்தகும் யன்ஃபது வமா இந்தல்லாஹி பாக். அதாவது உங்களிடம் இருப்பவை எல்லாம் தீர்ந்துவிடும், அல்லாஹ்விடம் இருப்பதே அழியாது, என்றென்றும் நிலைத்திருக்கும் என்ற அந்த குர்ஆனுடைய வசனத்தை அவர்கள் நம்பினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இதுதான் சஹாபாக்களுடைய நிலையாக இருந்திருக்கிறது. எனவே சதகாவுடைய விடயத்திலே, நன்மைகளை செய்கின்ற விடயத்திலே ஆர்வம் இருந்தது, ஆசை இருந்தது, அதனால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே நாமும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு பொருளாதாரத்தை தந்திருந்தால் நாம் இயன்ற அளவு தான தர்மம் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா இவ்வாறு நாங்கள் செய்கின்ற இந்த சதகாவின் மூலமாக அல்லாஹ் எங்களை பாதுகாக்கின்றான், எங்களுடைய சொத்து செல்வங்களை அல்லாஹ் பாதுகாக்கின்றான், அதே போன்று அல்லாஹ் நரகத்தில் இருந்து எங்களை பாதுகாக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈச்சம்பழத்தின் ஒரு துண்டை ஏனும் சதகா செய்து நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் அதன் சதகாவின் மூலமாக நரகத்திலிருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாக்கின்றான். எனவே இந்த சதகாவை உண்மையான இஹ்லாஸோடு, நல்ல மன தூய்மையோடு அதனை நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்குகின்ற போது அல்லாஹ் எங்களுடைய சொத்திலே அபிவிருத்தியை உண்டு பண்ணுகிறார். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களை, இந்த சதகாவை நாம் அதிகமாக செய்து அல்லாஹுடைய அன்பை பெற்று மேலான சுவனமதியை பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.